அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. பரம்பொருள் foundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramborulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தயவு செய்து இறைவன் கவனிக்கலன்னு நினைக்காதீங்க. வாழ்ற ஒவ்வொரு செகண்டும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்ற ஒவ்வொரு செகண்ட் டாஸ்க், வாழ்ற ஒவ்வொரு செகண்ட் டெஸ்ட். இஸ் இட் கிளியர்? கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கள். கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கங்காணி கண்டார் கள ஒழிந்தாரே. அப்படின்னா என்ன? சிசிடிவி கேமரா இல்லைன்ட்டு நிறையா தப்பு பண்ணுவான். ஆனால் சிசிடிவி கேமரா இல்லாத இடமே இல்லை. சிசிடிவி கேமரா பல ரூபங்களில் உருமாறி இருக்கு. இந்த சிசிடிவி கேமரா இருக்குன்றத ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் அனைத்து அதர்ம செயல்களையும் விட்டு விடுகின்றான். பிரச்சனையே என்னன்னா என்னை யாரும் பார்க்கலன்றதான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா ஆழமாக போனீங்கன்னா தெரியும். ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்னா என்னை யாரும் பார்க்கல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நான் ஏன் இந்த இடத்துல இப்படி இருக்கேன்னா ரொம்ப அவேராக இருப்பேன். என்னை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்னன்னா பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்றதுக்கு உண்டான மாதிரி நான் நியாயமாக நடந்துக்கிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய வளர்ச்சி மேலே போயிட்டே இருக்கு. இதுவும் புரியலன்னா ரொம்ப கஷ்டம். இப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க உட்காந்து. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா என்னை யாரும் பார்க்கலன்னு நினச்சி தப்பா பல தப்பு பண்ணிடுறது. அதுக்கு ரியலைசேஷனும் இல்லை, வருத்தமும் இல்லை, திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கே உருப்படுறது? நீங்கள் முன்னேறுவீங்களா, நான் முன்னேறுவேனா? அணுக்கள் ரீதியாக உலகெங்கிலும் பிரபஞ்சமெங்கும் அது உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. என்ன பண்ணுது? பார்த்து கொண்டே இருக்கிறது. அது பார்க்குதுன்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, ஒத்துக்கங்க. அதோட பெரிய அறிவாளியா நீங்க? அதுக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணணும்னு. அதுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? பிறந்ததுல இருந்து உங்களை டேக் கேர் பண்ணிட்டு இருக்கிறார் ஒருத்தர். யார் அவர்? உங்க அப்பா அம்மாவா? கண்ணுக்கு தெரியாத இறையாற்றல் உங்களை இந்த நொடி வரை உயிருடன் வைத்திருக்கிறது. இதுக்கு மேல ஒருத்தன் உங்களை எப்படி பார்த்துக்க முடியும்? எனக்கு புரியலையே. 10 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்றீங்கல்ல ஃப்ரெண்டு கிட்ட. என்ன சொல்றீங்க? 10 நிமிஷத்துல வந்துடுவேன். எவன் கொடுத்த தைரியம் 10 நிமிஷத்துல வந்துருவன்றது? என்ன அவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட்? 9வது நிமிஷத்துல தூக்கிட்டானா என்ன பண்ணுவீங்க? 1 ஹவர்ல ஸ்பாட்ல இருப்பேன். வாழ்த்துறேன், பாராட்டுறேன். 1 ஹவர்ல 3/4 மணி நேரத்துல கூட போங்க, நான் உங்களை ஒன்றும் சொல்ல. எவன் கொடுத்தது அந்த தைரியத்தை உங்களுக்கு? அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க. 1 ஹவரில் போயிடுவேன்னு. இந்த 1 ஹவர் 10 நிமிஷம் நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தையை நீங்கள் செத்து போகாமல் ஒவ்வொரு டைம் காப்பாற்றுறாருல, அந்த ஆளுக்கு நன்றி கடனாலாம் வேற எந்த ஆளுக்கு நன்றி கடனாக இருக்க போறீங்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க, இத்தனையும் கேட்டுட்டு அந்த ஆளையே வேற திட்டுறீங்க. அதையும் கேட்டுட்டு உங்களை மறுபடியும் தனி பெருங்கருணையாக இருந்து இவன் இன்னும் மாற மாட்டானான்னு சொல்லி இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாருல. இந்த மனுஷனை விட்டுட்டு வேற எந்த நல்ல மனுஷனை போய் உலகத்தில் எங்கே போய் பார்க்க போறீங்க? எனக்கு புரியலையா நான் என்ன பேசுறேன்னு? புரியலையா உங்களுக்கு? நான் ரொம்பலாம் பேசலை, ரொம்ப சிம்பிளான ரொம்ப நியாயமான உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீர்களா? இருந்தீங்களா? நீங்கள் என்ன தப்பு வேணாலும் தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் பண்ணிட்டேன்ற குற்ற உணர்வு, திருத்தி கொள்ள வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்குள் இருந்ததா?
இதை சொல்றதுக்கு முருகப்பெருமானே இறங்கி வரணுமா உங்களுக்கு? முருகப்பெருமானே இறங்கி வந்து இதெல்லாம் சொன்னா தான் நீங்க நம்புவீங்களா? நீங்க பண்ண பாவத்துக்கு முருகன் வேற இறங்கி வருவார், நீங்க நம்புறீங்க. இந்த உலகத்தில் இறைவன் ஒருபோதும் காட்சி கொடுக்க மாட்டார், புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் காட்டுகின்ற அருளை விட குருமார்கள் மக்கள் மீது காட்டுகின்ற அருளிற்கு தான் வலிமை மிக அதிகம். நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் இறைவன் ஒருபோதும் வரமாட்டார். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, பிறர் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நல்லா முதல்ல லிசன் பண்ணுங்க, நல்லா கவனிங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. பால் குடம் தூக்கி காவடி தூக்கி அழகு குத்தி 10 பைசா பிரயோஜனம் இல்லை. சூப்பரான ஒரு லைன், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். மரத்தை வச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியுமா தெரியாதா? மனசை பார்த்து தான் வாழ்வை மாற்றுவான். எப்போ பார்த்து வாழ்வை மாத்துறான்? மனசை பார்த்து மட்டும்தான் வாழ்வை மாற்றுவான். நான் எழுதி தரேன், ஓப்பன் சேலஞ்ச். உங்கள் மனசுல எரர் இருக்கு, உங்கள் மனசுல இன்னொருத்த விளங்கக்கூடாதுன்னு இருக்கு, உங்க மனசுல ஒருத்தர் நாசமா போகணுன்னு இருக்குன்னா உங்க லைஃப் மாறாது. மாறுறது இந்த சென்ஸ் கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கு பேர் மாறுறது இல்லை, புரிஞ்சு? அப்படியும் வாழ்க்கை நல்லா போகும். மாறுறதுன்னா என்னன்னா நிம்மதி, பீஸ். மாறுறதுன்னா என்ன? மாறுறதுன்னா என்ன? பீஸ் இருக்கா? எங்க இருக்க போகுது உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் என்ன கிடைக்கும், இங்கேருந்து என்ன வாங்கலாம், அங்கேருந்து என்ன வாங்கலாம், இங்கேருந்து என்ன பிடுங்கலாம், அங்கேருந்து என்ன பிடுங்கலாம், இவங்கிட்ட இருந்து என்ன எடுக்கலாம். ஐயய்யோ, இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு டென்ஷன் ஆகுது, அவ்வளோ ஆத்திரம் வருது. எப்போ பார்த்தாலும் எவங்கிட்ட இருந்து என்னத்தை பிடுங்கலாம், யாராவது பார்த்துட்டா இவங்கிட்ட இருந்து என்னத்தை எடுத்துகிட்டு போயிடலாம், இவங்கிட்ட எப்படி என்ன வாங்கலாம், இதே தான் ஓடுது. யாரையாவது பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், இவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணலாம், இப்படி என்னைக்காவது தோணியிருக்கா உங்களுக்கு? அவன் பார்த்துமா, நல்ல தத்துவம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவன் பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒருத்தர் மூன்றாம் நபர் வந்து நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது பண உதவியோ பொருள் உதவியோ பண்ணும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்போ ஏன் நீங்கள் வாங்குற இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த ஒருத்தர் வந்து கொடுக்குறாருல, அந்த கொடுக்குற இடத்துல இருக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? என்னை ஒருத்தர் இப்படி டேக் கேர் பண்ணிக்கணும், என்னை ஒருத்தர் அப்படி டேக் கேர் பண்ணிக்கணும், என்னை ஒருத்தர் இப்படி பார்த்துக்கணும், என்னை ஒருத்தர் அப்படி பார்த்துக்கணும், என்னைய ராணி மாதிரி வச்சு தாங்கணும், என்னைய ராஜா மாதிரி பார்த்துக்கணும், எல்லாம் கரெக்டு தான். இப்படி நீங்கள் எத்தனை பேர்த்த பார்த்துக்கிட்டீங்க? ஏன் இதெல்லாம் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் அதிகமாக பிறர் நலன் கருதி வாழும்போது அதிக வலி வேதனைகளை அனுபவிப்பீர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அப்புறம் இறைவனாக மாறிடுவீங்க. ஏன்னா அந்த வலி வேதனை அனுபவிச்சுட்டு வந்தீங்கல்ல, அந்த வலி வேதனையெல்லாம் உங்கள் கர்மவினை அழிந்த காலம். இது உங்களுக்கு புரியாது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், இறைவன் உங்ககிட்ட பூஜையோ புனஸ்காரங்களோ மந்திரம் சொல்வதையோ எதிர்பார்க்கவில்லை. இதெல்லாம் வேலை செய்யாதுன்னு சொல்ல, அதெல்லாம் வேலை செய்யும். அது ஒரு பகுதி, ஒரு பார்ட், அவ்வளவுதான். இறைவன் உங்களிடம் உண்மையாகவே எதை எதிர்பார்க்கின்றார் என்றால், உண்மையாகவே உனக்கு நல்ல மனசு இருக்கா இல்லையா, இதைத்தான் பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மையாகவே இவனுக்கு நல்ல மனசு இருக்கா இல்லையா. எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்கின்றது. மனம் மாறினால் வாழ்க்கை மாறும், மனம் மாறவில்லை என்றால் வாழ்க்கை மாறாது. தயவு செஞ்சு என்னை கன்வின்ஸ் பண்ணாதீங்க. நான் மாறிட்டேன், திருந்திட்டேன், ஊருப்பட்டு இதெல்லாம் பேசாதீங்க. எனக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அதனால பக்கத்தில் இருக்கிறவன்ட்டையும் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நோ யூஸ், வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அது கிடைக்க போகுது, அவ்வளோதானே. அப்போ என்ன பண்ணுவான் புத்திசாலி? இதை மாற்றிக்கொள்வதற்கு மட்டுமே முயற்சிகளை செய்து கொண்டிருப்பான். எவன் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டான். மார்க் யார் போட போகிறது? மேலே. தர்ம வாழ்க்கை யார் வாழ போறீங்க? நீங்க. இறைவன் நல்லா பார்த்துக்க போறாரா இல்லையா? பார்த்துக்க போறாரு. ஆர்கியூ பண்ணி என்ன நடக்க போகுது? நீங்கள் அழகாக உடை உடுத்திருக்கின்றீர்கள், நல்ல கார்ல போறீங்க, நல்ல வீடு வச்சிருக்கின்றதுனால மட்டும் இறைவன் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டான்னு அர்த்தம் கிடையாது. புரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் உங்களுக்கு வச்ச டெஸ்ட். அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது கூட
பிற உயிரின் நலன் இவன் கருதுகின்றானான்னு இறைவன் பார்க்கிறார். அப்ப மேட்ரு எங்கன்னா சிந்தனை இருக்குல்ல, செயல் இருக்குல்ல, மனம் இருக்குல்ல, இது மூணுலையும் இன்னொருத்தர் நல்லா இருக்கணும் உண்மையாவே நீங்க நினைக்கணும். இப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நான் இன்னைக்கு பட்டயத்தில் எழுதி தரேன், நீங்க இறைவனா மாறிட்டீங்க. ஆனா அந்த அகங்காரம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலையும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்க போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருட்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க வந்து தாராளமாக வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமா நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதுல வந்து தெளிவா எழுதியிருக்கேன். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.